ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் கிரேவி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் இஞ்சி, 5 பல் பூண்டு, 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்பி அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் 5 நிமிஷம் சுட தண்ணியில் ஊற வச்சுருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரேவின்றனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தூவிட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. நான் சைடில் பாலில் முந்திரி பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறேன். 5 நிமிஷம் கழித்து இதை அரைச்சி மேலே ஊற்றிட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிரும். இதே மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.